الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலின் ரகசியத்தை குறித்து ஒரு ஆயத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரமதானுடைய முதல் பத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளையோடு நிறைவாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டிய பத்து அதிகம் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாட்களில் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ் நம்மையும் நினைத்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூலின் ரகசியத்தை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், உங்களிலிருந்து ஒரு நபியை நாம் உங்களுக்காக வேண்டி நபியாக அனுப்பியிருக்கிறோம். அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டால், நீங்கள் துன்பப்பட்டால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது பேராசை உடையவர்கள் பெருமானார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஃமின்களின் மீது அவர்கள் இரக்கமுடையவர்களாக, கிருபை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குமரலை, அவர்களின் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தில், உங்களிலிருந்து ஒருவரை நபியாக அனுப்பியிருக்கிறோம். ஏன்னா ஜின் வர்க்கத்திலிருந்து மலக்குகளினுடைய அந்த சமூகத்திலிருந்து ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினால், யா அல்லாஹ் மலக்கு அந்த அமல் செய்ய முடியும், எங்களால் முடியாது. ஜின் வர்க்கம் அவங்களுக்கு அல்லாஹ் தாக்கத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறான், நீ அவங்களால அந்த அமல் செய்ய முடியும், எங்களால் முடியாது, நாங்கள் மனித வர்க்கம் என்று அல்லாஹ்விடத்தில், அந்த மனித சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிடும் என்பதற்காக வேண்டி மனித வர்க்கத்திலிருந்து ஒருவரை நபியாக நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்ம கஷ்டப்பட்டோன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் பலமுறை இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் கையேந்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து என்ன, ஈமானை சுமந்திருக்கிற மக்கள், ஒரு மக்கள் கூட நரகம் செல்வதற்கு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எப்பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொண்டு வருகிறார்களோ, வஹி கொண்டு வந்து போகிறதுக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா, அல்லாஹ் என் உம்மத்தை பற்றி ஏதாவது சுப செய்தி சொல்லி அனுப்பினானா, என் உம்மத்தை குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏதாவது சொல்லி அனுப்பினானா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முறை வஹி கொண்டு வருகிறார்களோ அத்தனை முறையும் சொல்வார்களாம், கேட்பார்களாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பினான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நபியே நாயகமே, மறுமையில் நீங்கள் எவ்வளவு ஷஃபாஅத் செஞ்சாலும் அல்லாஹ் அவங்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்படி அல்லாஹ் ஏற்றுக்குவான் தெரியுமா? நீங்கள் திருப்தி அடையணும், எனக்கு போதும் யா அல்லாஹ், என் உம்மத்தில் ஒரு நபர் கூட நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்கின்ற உங்களுடைய அந்த திருப்தி இருக்கிறது, அந்த அளவுக்கு உங்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தில் கலிமா சுமந்திருக்கிற, கலிமாவை சொன்ன, ஈமானை சுமந்திருக்கிற ஒரு மனிதர் கூட நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று பேராசைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், இந்த உம்மத்தின் மீது ஹரீசுன் அலைக்கும், பேராசை உடையவர்களாக பெருமானார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது ஏராளம், ஆனால் இந்த உம்மத்தின் மீது தாராளமான அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் வைத்திருப்பதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய விசாலமான இரக்கம், அல்லாஹ்வுடைய இரக்கம் விசாலமானது என்பதற்கான உதாரணத்தை நாம் அங்கெங்குமாக தேட தேவையில்லை. நரக மொத்தம் எத்தனைங்க? 7 வகையான நரகங்கள் இருக்கிறது. ஆனால் சுவர்க்கம் கொஞ்சம் வித்தியாசமாக 8ஆக அல்லாஹ் படைத்திருக்கிறார். இல்லை, அல்லாஹ் எப்படி படைக்கணும்? பாவம் செய்யக்கூடியவர் தான் உலகத்தில் அதிகம், நன்மை செய்யக்கூடியவர்கள் குறைவுதான். அப்போ சொர்க்கத்தினுடைய எண்ணிக்கை அல்லாஹ் குறைச்சிட்டு நரகத்தினுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் அதிகரித்திருக்க வேண்டும். அப்படி அல்ல, நரகத்தை அல்லாஹ் எண்ணிக்கையில் குறைத்து சொர்க்கத்தை ஒரு எண்ணில் அல்லாஹ் அதிகப்படுத்தி இருக்கிறான் என்றால்
எப்படியாவது நீ சொர்க்கம் வந்துவிட வேண்டும் என்ற அந்த விசாலமான ரஹமத்தினுடைய அந்த சிந்தனையை நம்மால் பார்க்க முடிகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதிலும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினுடைய தலைவராக ஆக்கினான் என்பதை தாண்டி நமக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும்போது துஆ செஞ்சாங்க. இன்றைக்கு வஃபாத்தானதற்கு பின்னாலும் அவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிற பொழுது இந்த உம்மத்தின் மீது எந்த அளவிற்கு பேராசை உடையவர்களாக பெருமானார் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் நபியாக வேறு எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத முதன்மைத்துவம் நாளை மறுமையிலே இந்த உம்மத்திற்கு மட்டும். அதோடு மட்டுமா, சஹாபிகளும் ரசூலும் அவர்கள் தாங்கிய தியாக சுவடுகளை, இன்றைக்கு ஈமானை நாம் சுகமாக சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தியாகத்தின் வெளிப்பாடாக ஈமானை சுமந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய ஈமானை நாம் சுகமாக சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த ஈமானிய அருமை, அந்த ஈமானிய வெகுமதி நமக்கு தெரியாமல் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் தெரியுமா? தனக்காக வேண்டி யோசித்த மனிதர்களை பார்க்கலாம், ஆனால் தன்னை பற்றிய சிந்தனை இல்லை, தன் குடும்பத்தை பற்றிய யோசனை இல்லை. இந்த உம்மத்தை பற்றியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றின் வழிநெறிகளும் நம்மால் பார்க்க முடியும். ஒரு தடவை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன வருத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, என் உம்மத்தில் நன்மைகள் அதிகம் செய்கிறாங்க, பின்னாடி என்னுடைய சமூகத்தினுடைய மக்கள் பாவங்கள் அதிகமாக செய்து அவர்களுடைய நிலை நாளை மறுமையில் இன்னாகுமோ, மரண நேரத்தில் இன்னாகுமோ என்று நான் கவலைப்படுகிறேன், யோசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தமாக இருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்துட்டு அல்லாஹ்விடத்துல போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு ரசூல் வருத்தமாக இருக்கிறத ஏற்றுக்க முடியல. ஜிப்ராயில போய் சொல்லுங்க, உங்களுடைய உம்மத்தில் ஒவ்வொரு மனிதரும் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் தௌபா செஞ்சா அந்த தௌபாவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ரசூலிடத்தில் போய் அந்த உம்மத்திற்கான சுபசெய்தியா சொல்லுங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அல்லாஹ் இப்படி சுபசெய்தி சொல்லி அனுப்பினா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வஃபாத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தௌபா செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, என் உம்மத்தினுடைய மக்கள் பொடுபோக்காக இருந்து விடுவார்கள். அல்லாஹ் இடத்துல இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா சுபசெய்தி இருந்தா கேட்டுட்டு வாங்க. மீண்டும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, ஒரு வருடம் வேண்டாம், அது ஒரு பெரிய தூரமாக இருக்குது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தௌபா செஞ்சா ஏற்றுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய உம்மத்தை இந்த விஷயத்தில் தௌபா செய்கிற விஷயத்தில் கவனக்குறைவோடு இருந்து விடுவார்கள், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டு வாருங்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வருகிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னால், ஒரு மனிதர் மரணிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் தௌபா செய்துவிட்டால் நான் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப செய்தி சொல்லி அனுப்பினான் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, மனிதன் மறதியாளன், என் உம்மத்தில் யாராவது ஒரு மனிதர் மறந்து விடுவாரு, தௌபா செய்யாம விட்டுடுவாரு, அதனால மீண்டும் அல்லாஹ்விடத்துல போய் கேட்டுவாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கேட்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப செய்தி சொல்லி அனுப்பினான், நாளைக்கு மௌத்தா போறாருன்னா இன்னைக்கு தௌபா செஞ்சா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, மனிதன் இருக்கிறானே அவசரக்காரன், அதனால அந்த பரைசான்ல அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, மீண்டும் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டுட்டு வாருங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சென்று வருகிறார்கள். வரலாற்றை உற்று நோக்குங்கள். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, 2 மணிக்கு மௌத்தா போறாருன்னா 1 மணிக்கு தௌபா செஞ்சா எல்லா பாவத்தையும் அழிச்சிடுறேன். அல்லாஹ் அந்த சுப செய்தியை இந்த உம்மத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறான். வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை, அந்த மௌத்தா போற அந்த சக்கராத்தினுடைய நிலையில என் உம்மத்தை தௌபா செய்ய மறந்துட்டா என்ன செய்யறது, மீண்டும் அல்லாஹ்விடத்தில் போய் ரப்பினுடைய கதவை தட்டுங்கள் என்று ஜிப்ராயிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். மீண்டும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் போய் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா, கடைசி வாய்ப்பாக 1 நிமிடத்திற்கு முன்பதாக உங்களுடைய உம்மத்தில் எந்த மனிதர் தௌபா செஞ்சாலும் அந்த தௌபாவை ஏற்றுக்கிறேன். அல்லாஹ் எக்ஸ்ட்ரா சொன்னா
அந்த நேரத்தில் தௌபா செய்யறதுக்கு நாவு வராது. சக்ராத்தினுடைய வேதனையில அவர்களுடைய நாவின் மூலமாக ரப்பே என்னை மன்னித்து விடு என்று அவரின் நாவால் சொல்ல முடியாது. அவருடைய நாவால் சொல்லல அப்படின்னாலும் பரவாயில்ல, அல்ல சொல்லி அனுப்புறான், சொல்லலனாலும் பரவாயில்ல, உள்ளத்தில் ரப்பே இவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டனே என்று அவரின் உள்ளத்தில் வருத்தப்பட்டு குமரி ரப்பே எனக்கு முன்னால் ரப்பே என்னை நீ மன்னித்து விடு என்று அவன் உள்ளத்தில் நினைத்தால் நான் அனைத்தையும் மன்னித்து அவரை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லி அனுப்புகிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக வேண்டி ரப்பினுடைய வாசலின் கதவை தட்டவில்லை, இந்த உம்மத்திற்காக வேண்டி பலமுறை கதவை தட்டி இருக்கிறார்கள் என்றால் பெருமானார் தன் வாழ்நாள் முழுக்க பயணித்திருக்கிறார்கள் என்ற இந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது பேராசை உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்காவில் பல சிரமம், பல கஷ்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தால் காலி செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சஹாபிகள் சொன்னாங்க, இவ்வளவு இடையூறு கொடுக்குறாங்களே, கஷ்டம் கொடுக்குறாங்களே, நமக்கு சிரமம் தராங்களே, இடைஞ்சல் தராங்களே, ஒரே ஒரு பத்துவா செஞ்சிருங்களே, ஒரே ஒரு சாபம் இடுங்களே இவங்களுக்கு முன்னாடி, இவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ஒரே ஒரு பத்துவாவை செய்யுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாபம் விடுவதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை, நான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யோசிக்கிறோம் ரசூலுல்லாஹ் நமக்கு மட்டும்தான் ரஹ்மத்தை, இல்ல காஃபிர்களுக்கு கூட அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூவையில் ரஹ்மத்தாக நடந்திருக்கிறார்கள், வலம் வந்திருக்கிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கைமாறு என்ன தெரியுமா? ரெண்டே ரெண்டு தாங்க. இது ரெண்டு செஞ்சுட்டா போதும், ரசூலுல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஒன்று பின்பற்றுவது, இரண்டாவது பிரியப்படுவது. பின்பற்ற வேண்டும், பிரியப்பட வேண்டும். இது இரண்டும் இருந்தால் போதும். நம்முடைய வாழ்வில் முதன்மையானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சிந்தனையோடு வாழ்வில் பயணிக்க வேண்டும். சுன்னத்தை எடுத்து வாழ்ந்து, சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்து சுவனத்தை அடைகிற பாக்கியத்தையும் நசீபையும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.